ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்வஜம்புபலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். அன்பார்ந்த நேயர்களே, ஸ்ரீ விஸ்வபிரம்மம் அனுக்கிரக ஜோதிடம் என்ற ஜோதிட அலுவலகத்திலிருந்து அடியேன் நடராஜாச்சாரி பல ஜோதிட கருத்துக்கள், சில ஆன்மீக சிந்தனைகள் அவ்வப்போது அளித்து வந்திருக்கிறேன். அந்த வகையிலே சமீப காலத்தில் நான் எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு சனியினுடைய வக்ரகதி. அந்த சனி வக்ரகதியிலே நீங்கள் எந்த புதிய முயற்சியிலும் ஈடுபடக்கூடாது, எந்த ஒரு விஷயங்களையும் வக்ரகதியிலே செயல்படுத்த வேண்டும் என்ற ஆசை வரவே கூடாது என்ற அளவிலே பதிவுகளை வெளியிட்டு வந்து கொண்டிருக்கிறேன். இந்த வகையிலே இதுவரை மேஷம் முதல் துலாம் வரை உள்ள ராசிகளுக்கு இந்த சனி வக்ரகதி எப்படி இருக்கிறது, என்ன செய்கிறது, எப்படி எல்லாம் பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும் என்பதை பற்றி சிறு சிறு குறிப்புகள், என்னுடைய அறிவுக்கு எட்டிய சில ஜோதிட கருத்துக்களையும் அளித்து வந்திருக்கிறேன். அந்த வகையிலே இன்று விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த சனி வக்ரகதி எப்படி? இப்போது ஆனி மாதம் ஆரம்பித்தது சனியினுடைய வக்ரகதி. அது ஒரு மாதம் முடிந்து விட்டது. இப்போது இருப்பது ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி. இந்த 4 மாதங்கள் சனியினுடைய வக்ரகதி சஞ்சாரம் இருக்கும். அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ரகதி எப்படி அமைகிறது என்று பார்ப்பதற்கு முன்னர், இந்த காலகட்டத்தில் இந்த மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், இந்த 4 கிரகங்களினுடைய சஞ்சாரங்கள், அதன் அடிப்படையிலே இந்த விருச்சிக ராசிக்காரருக்கு சனியினுடைய வக்ரகதி சற்று பலனும் உண்டு, பலமும் உண்டு, நலமும் உண்டு என்ற அளவிலே தான் செல்லப் போகிறது. அதாவது சனியின் பார்வையிலே அகப்பட்டு கொண்டிருந்த அந்த செவ்வாய் மேஷத்தில் இருந்தவரை அவர் ரிஷபத்துக்கு அந்த குருவோடு சம்பந்தம் வைத்தார். குருவும் சனியின் பார்வையிலே இருந்து பெயர்ச்சியானவர் தான். இப்போது ரிஷபத்திலே குருவும் செவ்வாயும் இருந்து கொண்டு ஒருவித குருமங்கள யோகத்தை செய்கிறார் என்று எதிர்பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ரிஷபத்தில் குரு செவ்வாய், கடகத்திலே புதன், சுக்கிரன், சூரியன். இப்போ சூரியனும் ஆடி மாதம் அந்த இடத்துக்கு வந்துவிட்டார் சூரியன். அடுத்ததாக கன்னியிலே கேது அவர் இருக்கிறார். கும்பத்திலே சனி, மீனத்திலே ராகு. இந்த அமைப்போடு இந்த 4 மாத காலத்திற்கு இந்த சனியினுடைய சஞ்சாரமும் செயல்படும். சனியினுடைய சஞ்சாரம் வக்ரகதியிலே செயல்படும். இதுதான் யோசிக்க வேண்டிய விஷயம். இப்போது குருவும் செவ்வாயும் ரிஷபத்திலே அமர்ந்து விருச்சிக ராசியை பார்வையிடுகிறார்கள். 2 பேரும் பார்க்குறாங்க. விருச்சிக ராசியாதிபதியே விருச்சிகத்தை பார்ப்பது, விருச்சிகத்துக்கு 2க்கும் 5க்கும் உடைய குரு 7லே அமர்ந்து விருச்சிகத்தை பார்ப்பது என்றால் ரொம்ப சூப்பர். இப்போ விருச்சிக ராசிக்காரருக்கெல்லாம் இந்த குரு ரிஷபத்துக்கு வந்த நாளில் இருந்து கொஞ்சம் சுதாரிச்சிட்டாங்க. ஆனால் விருச்சிக ராசிக்கு சனி
அர்த்தாசிரம சனியை வேற உண்டு பண்ணி அது ஒரு பக்கம் பார்த்துட்ருக்கார். அந்த அர்த்தாசிரம சனியில் தான் இன்னும் 4 மாத காலத்துக்கு வக்ரகதியிலும் வருவார். ஆனால் விருச்சிக ராசிக்காரருக்கு 3க்கும் 4க்கும் உடைய சனி அர்த்தாசிரம சனியாக இன்று கும்பத்திலே அமர்ந்து கொண்டு அவர் சஞ்சாரம் செய்கிறார் என்றாலும் அவர் விருச்சிக ராசியை அந்த அளவுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்க போவதில்லை. வக்ரகதியிலே தான் அவர் ஏதேனும் பிரச்சனையை கொடுக்கலாம். ஆகவே நாம் எந்த புதிய முயற்சியிலும் ஈடுபடாமல் எந்த காரியமும் வேண்டாம். இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிற வண்டி அப்படியே ஓட்டு. புதுசாக ஒரு வண்டி வாங்குகிற வேலையே வேணும். எந்த புது முயற்சியிலும் ஈடுபட வேண்டாம். கிரகப்பிரவேசம் ஆடியிலையும் பண்ண மாட்டாங்க. இந்த வக்ரகதி காலத்தில் ஐப்பசி வரைக்கும் கூட பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆவணி மாதத்திலே திருமணத்தை வைத்து கொள்ளாதீர்கள். இது என்னுடைய கணிப்பு. வக்ரகதி காலத்தில் வைத்து கொள்ள வேண்டாம். ஆவணி மாதத்திலே திருமணம் வைத்து கொண்டால் அந்த சனியின் பார்வையிலேயே சூரியன் சிக்கி விடுவார். சூரியனின் பார்வையிலே சனி சிக்கி விடுவார். சூரியனால் தான் சனிக்கே வக்ரகதி. அப்போ 2 பேரும் நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டா எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த காலகட்டத்தில் போயிட்டு அந்த ஆவணி மாதத்தில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும் நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதனால் அந்த இல்வாழ்க்கை அந்த அளவுக்கு பிரகாசிக்கும்னு தைரியமாக சொல்கிறதுக்கு என்னால் முடியல. ஆக ஆவணியை மாதத்தில் திருமணத்தையும் தள்ளி வையுங்கள். அடுத்த விஷயம் என்னவென்றால், இந்த சனி வக்ரகதியிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். விருச்சிக ராசிக்காரர்கள் மட்டுமல்ல, 12 ராசிக்காரரும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். விருச்சிக ராசிக்காரருக்கு கூடுதல் கவனம் தேவை. ஏனென்றால் அவர் அர்த்தாசிரம சனியிலே சனி அமர்ந்து கொண்டு 4ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு சனி வக்ரகதி இந்த 4 மாதத்திற்கு ஐப்பசி மாதம் வரையிலேயும் சஞ்சாரம் செய்ய போவதால் நீங்கள் கவனமாக செயல்படுங்கள். யோசித்து பண்ணுங்க. அவசரப்படாதீங்க, ஆத்திரமும் படாதீங்க, ஆசையும் படாதீங்க. அப்போ எப்படி இருக்கணும்? ஆனால் இப்போ குரு பார்க்கிறார், ராசியாதிபதி செவ்வாயும் அந்த விருச்சிகத்தை பார்க்கிறார், அவருடைய வீட்டை. அதனால் இது நல்லது நடக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னால் சனியும் தான் பார்க்குறாரு விருச்சிகத்தை 10ஆம் பார்வை. அப்போ அவர் வேலையை காட்டுற மாட்டாரா? ஆக நீங்கள் ஒரு நல்லதும் நடக்கலாம். ஆனால் அந்த நல்லது நடக்குதேன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் ஆட்டம் போட்டிங்கன்னா சனி பார்வை அந்த ஆட்டத்தை அடைக்கிடும். அடடா, நம்ம இப்படி ஒரு பிளான் போட்டால் அந்த ஒரு விஷயத்தில் கோட்டை விட்டோம் ஐயா, அடடா இது இந்த மாதிரி வந்து நின்று போச்சே, இப்போ என்ன பண்ணுறது? இது போல் சில சிந்தனைகள், யோசனைகள், குழப்பங்களை இந்த சனி பகவான் கொடுத்துருவார். ஏன்னா வக்ரகதி இல்லை. ஆக விருச்சிக ராசிக்காரர்கள் குரு பார்வை இருக்குது, செவ்வாய் பார்வை இருக்குது, ஓஹோ அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்பட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் தலையிட்டு அதை நம்ம சரியாக பண்ணி முடிச்சிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டீங்க. சனி பார்வை, வக்ரகதி பார்வை போட்டு வாட்டிடும். அவருக்கு பார்வைக்கு என்ன அவரால் பண்ண முடியுமோ அதை கெடுப்பார். இல்லை அதை சிக்கலில் மாட்டி விட்டுருவார், இல்லை லேட் பண்ணிவிடுவார், தாமதப்படுத்தி விட்டுருவார். இப்போ முடியாதுப்பா இந்த காரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுவார். ஆக விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த 4 மாதம் ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி வரை புதிய முயற்சி, கிரகப்பிரவேசம், திருமணம், அடுத்தது எந்த ஒரு
தொழில் தொடங்கிறது இது அதுன்னு எதையும் இந்த 4 மாதத்திற்கு விட்டுவிடுங்கள். அடுத்ததாக இப்போது கடகத்திலே இந்த புதன், சூரியன், சுக்கிரன் இவர்கள் 3 பேர் இருக்கிறார்கள். விருச்சிக ராசிக்கு கடகம் 9ஆம் இடம், கடக ராசியாதிபதி சந்திரன். அந்த 9 சந்திரன் விருச்சிகத்திலே நீச்சம் பெறுவார், அது வேறு. ஆனால் அவர் நீச்சம் பெறுவதும் ஒரு வகையிலே நல்லது. சந்திரன் விருச்சிகத்திலே அமர்ந்து நீச்சம் பெற்றால் அந்த பாதகாதிபதி என்ற ஒரு வகையான பிரச்சனை இங்கே நீச்சம் பெறுவதால் அடிபட்டு போகும். அப்போ அது நல்லது தாங்கன்ற மாதிரி நமக்கு நின்றுடும். ஆக அது ஒரு வகையான பலன். அந்த கடகத்தில் புதன், சுக்கிரன், சூரியன், ஏன்னா ஆடி மாதம் பிறந்ததுனால சூரியனும் வந்து சேர்ந்துட்டார். சேர்ந்துட்டு அவர் 3 பேரும் மகரத்தை பார்க்குறாங்க. மகரம் விருச்சிக ராசிக்காரருக்கு 3ஆம் இடம், சனியினுடைய வீடு. அந்த 3ஆம் இடத்தை யார் பார்க்கிறார்? குரு, சூரியன், சுக்கிரன். இல்லை குரு இல்லை, புதன். புதன், சூரியன், சுக்கிரன் இந்த 3 பேரும் மகரத்தை பார்வையிடுகிறார்கள். அடுத்தது குருவினுடைய பார்வையும் அந்த 9ஆம் பார்வை என்ற அளவிலே அவரும் கூட தான் பார்க்குறார். அப்போ 4 கிரகம் பார்க்குதுங்க. ஆனால் குரு கடகத்தில் இல்லை, ரிஷபத்தில் இருந்து 9ஆம் பார்வை. கடகத்தில் இருப்பவர் இந்த 3 பேர் தான். இந்த 3ஆம் இடத்தை, விருச்சிகத்துக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பது மிக நல்லது. எப்படி? அந்த சனியினுடைய வீட்டை இவர்கள் பார்வையிடுவதால் அந்த 3ஆம் இடம் என்பது தைரியம், வீரியம், ஒரு உறவுகள், அப்புறம் நம்ம சகோதரர்களுடைய அமைப்பு, உங்களுக்கு ஒரு துணிவு, துணிச்சல், எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏதோ ஒரு வகையில் ஸ்ட்ரென்த்தாக என்னடா இவர் இப்படி நம்ம பார்த்துட்டு இருந்தோம், இப்போ என்ன தெரியலையே, டக்குன்னு எல்லாத்திலையும் தலை கொடுத்து உயின்னு வராரு, சூப்பராக பேசுகிறாரு. இது எங்கேருந்து வந்தது இந்த தைரியம், இந்த நம்பிக்கை அப்படின்ற மாதிரியான சூழ்நிலையை எதிராளிக்கு உருவாக்கும். அந்த அளவிலே உங்களுடைய நடவடிக்கைகள் சற்று மாற வாய்ப்பு உண்டு. அந்த ஒரு கெத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வேறு எதையாவது செய்யிடாதீங்க. உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பு வரும், நான் இவ்வளோ இது அப்போது அந்த காலத்தில் உனக்கு நீ ஹெல்ப் பண்ண, இப்போ நான் திருப்பி கொடுக்குறேன், அதை பண்ணுறேன், அதை வச்சு நீ இதை பண்ணு, எதையாவது ஒரு குட்டையை கலப்பி குழப்பி ஒரு ஆசையை தூண்டி விட்டுருவாங்க. நீங்கள் அதுக்கு பலியக்காடாக மாறிவிடாதீர்கள். நீங்கள் இந்த ஐப்பசி வரைக்கும் பிரச்சனைகளை தானாக வரும், அது தானாக போகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். நம்ம தலையிட்டால் தானே அவளை தொடுவானேன், கவலைப்படுவானேன், அப்படி போயிடணும். இந்த அளவிலே நீங்கள் இந்த 4 மாத காலத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் மிக கவனமாக செயல்பட்டு விட்டால் போதும். இருக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மைகள் நடக்கும். பிரச்சனைன்றதே உங்களை விட்டு விலகிடும். ஏன்னா இவர்கள் பார்வை இருக்கிறது. குரு, செவ்வாய் பார்வை 7லும் இருக்கிறது, 3ஆம் இடத்திலும் இருக்கிறது. அதே நேரத்தில் செவ்வாய் பார்வை 8ஆம் பார்வையாக தனுசிலும் விழுகிறது.
ஒரு ராசியாதிபதியினுடைய பார்வை குரு வீட்டிலே விழுகிறது, 8ஆம் பார்வையாக. இதுவும் நன்மை தான். இப்படி ஒரு சூழ்நிலையில் மற்ற கிரகங்களினுடைய சஞ்சாரத்தை கொண்டு நீங்கள் சற்று சுதாரித்து கொண்டு பிரச்சனைகளை எப்படியாவது சமாளிக்கிறதுக்கு உண்டான வழியை வகையில் தேடிக்கிட்டு அது பிரகாரம் நீங்கள் ரொம்ப நாசுக்காக நடந்து ஃபஸ்ட் கிளாஸாக அதை எப்படி முடிக்கணுன்ற விதையும் எதிராளிக்கே தெரியாது. ஆனால் நீங்கள் அருமையாக முடிச்சு கொடுப்பீங்க, அதை சமாளிச்சுடுவீங்க. அந்த அளவில் இந்த கிரக சஞ்சாரம் இருக்கிறது. இதில் ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் புதன், சுக்கிரன், சூரியன். இந்த சுக்கிரன் ஆடி மாதம் 16ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதி அவர் என்ன பண்ணுறார், சிம்மத்துக்கு வந்துடுவார். சூரியனை விட்டு வந்துடுறது ரொம்ப நல்லது. இப்போ சூரியனோடு இருக்கிறது அது ஒரு வகையான சிக்கல் இருக்குது. அவர் 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஆடி 16 டக்குன்னு சிம்மத்தில் உக்காந்துருவார். சூரியன் வீட்டிலே அமர்ந்து விடுவார். அவர் ஆவணி மாதம் வரைக்கும் அங்கே தான் இருப்பார். அப்போது சூரியனை விட்டு விலகுகின்ற அந்த காலகட்டங்களிலே சனியினுடைய பார்வையை அந்த சுக்கிரன் பெறுவார். பரவாயில்ல, சனிக்கும் சுக்கிரனுக்கும் பகை கிடையாது, நட்பு கிரகம். ஆகையால் சனி பார்வை சுக்கிரனை எந்த வகையிலே பாதிக்கும் என்று பார்த்தால் எதையாவது விரயத்தை கொடுக்கும். ஏன்னா இவர் விரையாதிபதி இல்லையா, விருச்சிக ராசிக்கு விரையாதிபதி, அதே நேரத்தில் 7 கூடையவர். ஆனால் அங்கே 7ல் தான் நம்ம குருவும் செவ்வாயும் இருந்து காப்பாற்றுறாங்களே. இப்போ விரையாதிபதினாக்கா வரவு இருந்தால் தானே செலவு அப்படின்ற மாதிரி ஒரு சுப செலவுகளை அவர் கொடுக்க ஒரு வழி காட்டுவார். ஆனால் சனி அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்பா அப்படின்னு சொல்லி சிக்கலில் குத்துவார். அதனால் ஒன்றும் பண்ண வேண்டாம். அந்த காலகட்டங்களில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க. சனி வக்ரகதியினால் சில பிரச்சனைகளை எப்படியெல்லாமும் சமாளிக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதுசாக கதலைனா கை வச்சிங்கன்னா வேலை போச்சு. ஆனால் அதில் எதுலேயுமே நீங்கள் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கிற மற்ற கிரகங்களின் சஞ்சாரத்தை கொண்டு நீங்கள் அழகாக போயிடணும். அது பிரகாரம் உங்களுடைய செயல்பாடுகளும் பேச்சுகளும் சிந்தனைகளும் அழகாக இருந்ததுன்னா அந்த 4 மாத காலத்திற்கு உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அந்த மாதிரி யோசித்து பொறுமையாக கவனமாக நிதானமாக செய்யலாமா வேணாவா ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி யோசித்து செய்வன திரும்ப செய்யாதே. இந்த பாலிசி மனசில் வச்சுக்கணும். திருந்த செய்யணுன்னா என்ன, ஒரு வாட்டி 10 வாட்டி யோசித்து கரெக்டாக பண்ணிடணும். திரும்ப செய்யாத ரெட்டிச்சு வேலைக்கே போகாதீங்கோ. ஆனால் சனி வக்ரகதி ரெட்டிச்சு வேலையை கொடுக்கும். பார்த்து கவனமாக இருந்து விட்டால் இந்த விருச்சிக ராசிக்காரருக்கு நல்லதும். எப்போதும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் ரொம்ப சுறுசுறுப்பானவங்க. எதுக்கெல்லாம் அப்படியே டக்குனுலாம் எதுவும் தலையிட மாட்டாங்க. எதையாவது சொன்னாலும் சரி சரி இப்படி சொல்கிறாரு அப்படி சொல்கிறாரு, என்னப்பா நான் கேட்குற கேள்வி பதில் இதுப்பா, ஏன் அவசரப்படுற, நான் யோசித்து பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எஸ்கேப் ஆகிற பார்ட்டி தான். அதனால் நீங்கள் சரியாக தான் கவனமாக தான் இருப்பீங்க. அந்த கவனத்தோடவே நீங்கள் செயல்பட்டுடுங்க. எல்லாமே நல்லது நடக்கும். நன்றி, நமஸ்காரம்.